அவர்கள் 2 பேருடைய எதிர்பார்ப்பு அம்மையார் டாக்டர் ஆக வேண்டும் அப்படின்னு. அப்படியே அவர்கள் டாக்டர் ஆகியிருக்கிறார்கள். டாக்டர் ஜமுனாவுடைய பிள்ளைகள் முரளிகிருஷ்ணன், அவர் பாரதி மேல ரொம்ப பற்று உள்ளதுனால முரளிகிருஷ்ண பாரதி என்று தன்னுடைய பெயரை அழைத்துக் கொள்வதில் பெருமைப்படுவார். என்னோடு அன்போடு பேசிக் கொண்டிருப்பார். அடுத்தது கார்த்திக் ஆஞ்சநேயர், தன்னுடைய அப்பா பேரை தன்னுடைய சிறிய பிள்ளைக்கும் அம்மா வைத்திருக்கிறார். அதோடு அவர்கள் சொன்னதுனாலே சொல்லுகிறேன், 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் படித்த போது தன்னோடு படித்த அத்தனை பேரையும் அவர்கள் ஞாபகம் வைத்திருப்பார்கள். இப்போ ஒரு 3-4 நிகழ்ச்சி கனகாபுத்தூர் மருந்தீஸ்வரர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அந்த திருமண மண்டபத்தில் குடிமிருந்தவர்கள் எல்லாம் யாருன்னா அம்மாவுடைய வகுப்பு தோழர்கள். அந்த தோழர்களுடைய மனைவி, வாங்க உட்காருங்க, உட்காருங்க பாரு சார். நம்ம அம்மாவுக்கு மிக அடுத்த தொண்டை நம்ம பாரதியார். எதை செய்வதா இருந்தாலும் பாரதியார் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருவார். செயல் வீரர். அந்த 45 மாணவர்களுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு, மனைவி, மக்கள், பேர குழந்தைகளோடு அந்த திருமண மண்டபத்தில் நிரம்பி விடுவார்கள். அப்படி அடுத்தடுத்து ஒரு 3 நிகழ்ச்சிகள் நான் சென்றிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவங்க அப்பாவை போலவே வர்றவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் சிற்றுண்டி, அதோடு அங்க இருக்கின்ற எளியவர்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாவற்றையும் வாரி வழங்குவதிலே அம்மா அவர்கள் வேற யாரையும் அவங்களுக்கு நிறைய சொல்ல முடியாது. நான் எப்பயோ அனகாபுத்தூர்ல சில மாதங்கள் தமிழாசிரியா இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை நினைவு வைத்துக் கொண்டு 71 50 வருஷம் கூட்டி பொன் விழா கொண்டாடினார்கள். அந்த விழாவிலே அப்போது அவருக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் 4 பேர் இருந்தோம். ஒருவன் நான், இன்னொருவர் நடராஜன் ஒரு கணக்கு வாத்தியார் தஞ்சாவூர்காரர், இன்னொருவர் தெலுங்கு டீச்சர், இன்னொருவர் பம்பன் நல்ல தம்பியினுடைய தாவியார். இந்த 4 பேரையும் மேடையில அழைத்து எல்லாருக்கும் மிகப்பெரிய சிறப்புகள் செய்தார்கள். அதை சொல்வதிலே ஒன்றும் குறையில்லை. அவர்களை அழைத்து வருகிற போதே உங்கள் துணையோடு வாருங்கள்னு சொன்னாங்க. நானும் என்னுடைய துணையோடு போனேன். எனக்கு ஒரு வெளிநாட்டு கடியாரம், எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு வெளிநாட்டு கடியாரம், எனக்கு பட்டு சட்டையும் பட்டு வேட்டியும், எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு பட்டு புடவை, அப்படி நிறைய. அது ஒரு ஆண்டு. அதோட அந்த மாணவர்கள் கூட படித்தவங்க அத்தனை பேருக்கும் பரிசு. பேரை கூப்பிடுவாங்க. எனக்கு பல பேர் ஞாபகம் மறந்து போடும். அம்மா அவங்க பேரை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு சிறப்பு செய்வார்கள். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதியோர் காப்பகம் நிறைய வளர்ந்துச்சு. ரொம்ப கருணை உள்ள பிள்ளைகள் முதியோர் அவங்க அப்பா அம்மாவை கருணை இல்லத்தில் சேர்க்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறாங்க. கருணை உள்ளவர்கள் சிலர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா 2 பேரையும் வச்சுக்க முடியாது, தம்பி நீ அப்பா வச்சுக்கோ, நான் அம்மா வச்சுக்கிறேன்னு பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. இன்னும் சிலர் அவங்கள பற்றி கவலைப்படாம வெளிநாட்டிலோ வெளியூரிலே அவர்கள் தங்கி விடுகிறார்கள். இது நிதர்சனம்.
இப்ப சமீபத்திலே ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்தினேன். ஹோமியோபதி என்னும் குணமாக்கும் கலைன்னு ஒரு புத்தகம். நான் 60 வருஷமா அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகம் எழுதி வெளியிடுன்றான்னு என்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னேன். அவன் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்கா, IBMல வேலை செய்யறான். அந்த புத்தகத்தை வெளியிட்டு விழா நடத்த போறேன், அது உன்னுடைய பிறந்த நாள்ல வைக்க போறேன்டா அப்படின்னு சொன்னேன். இப்பயும் அவனை வாங்க போங்கன்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். நீ வழக்கம் போல வாடா போடனே கூப்பிடணும். அந்த புத்தகம் ஒரு 50,000 ரூபாய் ஆகும் பிரிண்ட்டுக்கு. உன்னுடைய பிறந்த நாள்ல வைக்கிறதுனால ஒரு திருமண மண்டபத்தில் வச்சுக்குவோம், எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுண்டான்னு. செய்யுங்கப்பான்னு. அதோட நூலை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து ஒரு பையில வேறு சில புத்தகங்களை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. சரிங்கப்பான்ட்டேன். அது மட்டும் இல்ல, நூலை பெறுகிறவர்களுக்கெல்லாம் மேடையில் அழைத்து போட்டோ எடுத்து அந்த போட்டோ காப்பியும் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன செய்யுங்கப்பான். இப்போதான் நம்ம ராமலிங்கத்துக்கு போட்டோ கொடுத்த அந்த சாமி ராமலிங்கத்துக்கும் போட்டோ கொடுத்துருக்கேன். 145 பேருக்கு போட்டோ கொடுத்தேன். அப்ப இதெல்லாம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டான். ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். அதுக்கு என்ன தாராளமா செய்யுங்க. அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன், செய்யுங்கன்ட்டான். இப்படி பிள்ளைகள் இருப்பது ரொம்ப அபூர்வம். ஆனா நம்ம ஜமுனா அம்மா அவங்க பெற்றோருடைய 100வது ஆண்டு விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடினாங்க. அவங்க திருமண மண்டபத்திலேயே ஒரு இடத்துல மிக அழகாக சிலை அமைத்து அந்த சிலை திறப்பு விழாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்பயும் அந்த உடன்படித்தவர் அத்தனை பேர் இருந்தாங்க. காலையிலேருந்து நிகழ்ச்சி நடந்தது. மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, துணிமணி வழங்கினாங்க. சாயங்காலம் எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. நம்ம தம்பி ராமலிங்கத்தையும் கூப்பிட்டாங்க. அவர் வழக்கமா வாடிக்கை பேச்சாளர் அம்மாவுடைய நிகழ்ச்சிகளுக்கு. அவர் இங்கதான் குரோம்பேட்டை பள்ளிக்கூடம் தான் வேலை செய்தார். எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. வந்தவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் பட்டு வேட்டி பட்டு சட்டை ஒரு பெரிய பொட்டி கொடுத்தாங்க. அந்த பொட்டியை பார்த்த உடனே என்ன இதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. பெரிய சுவர் கடியாரம். அந்த சுவர் கடியாரம் அந்த மிஷின் ஓடுறதெல்லாம் தெரியுற மாதிரி புதுவிதமா வாங்கியிருந்தாங்க. அதை வீட்டுல போய் பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவனுடைய அன்பு தெரிஞ்சது. இப்படி எப்பயோ 50 வருஷம் கழிச்சு முன்னால படிப்பித்த ஒரு ஆசிரியரை பாராட்டுகிற எண்ணம் அம்மாவுக்கு இருக்கு. பெற்ற தாய் தந்தையரை பாராட்டி இப்போது இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக அவர்கள் விளங்குகிறார்கள். அதற்காக அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். அதனாலதான் போய் கேட்ட உடனே, அம்மா நீங்க எங்க திருக்குறள் பேரைக்கு வரணும், பாராட்ட போறோம். வழக்கமா வரேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்க கேட்கறாங்க, திருக்குறள் பேரை எப்படி நடத்துனீங்கன்னு கேட்டாங்க. 28 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நடத்துவதற்கு நம்முடைய அன்பர் ஜெகத்ரட்சி அவர்கள் இடம் கொடுத்து உதவுகிறார்கள். அவருடைய உறவினர்கள்லாம் எங்களுக்கு உதவியா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். அதோட 1000 ரூபாய் கொடுக்கிறவர்களா புரவலர்களா ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி 420 பேர் இருக்காங்க. அதுக்கு மேல சௌகரியம் உள்ளவங்க 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் 10,000 கொடுப்பாங்க. அது 55 பேர் இருக்காங்க. அவங்களை வள்ளல்னு பேரிட்டு அழைத்திருக்கோம், பட்டயம் கொடுக்குறோம். அதுக்கு மேல தானா விரும்பி திருமுல்ல வாயில இருக்கின்ற ஆவடியினுடைய மேனாள் நகராட்சி தலைவர் விக்டரி மோகன் ஒருத்தர் சிறந்த உழைப்பார். அவங்க எங்களை இந்த மாதிரி விழாவை கூப்பிட்டு பேசுறது இதெல்லாம் பார்த்தாங்க. பிள்ளைகளுக்கு பரிசு, பெற்றோர்களுக்கு பாராட்டு அப்படின்னு நிறைய உடனே ஒரு 10,000 கூப்பிட்டு தான் அவங்க தயாரா வந்தாங்க. ஆனா அவங்க பேசுற போது சொன்னாங்க, இந்த 10,000 முன்பணமா இருக்கட்டும், நாளைக்கு 90,000க்கு செக் அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி 1 லட்சம் கொடுத்தாங்க. அதுக்கு
அதுக்கெல்லாம் பெரிய மனம் வேண்டும். இன்னொருத்தர் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. அவர் என்னுடைய மாணவர் அருள்முருகன் ராமமூர்த்தின்னு இருக்கார். ஏலகிரியில் ஏஆர் தங்கக்கோட்டைன்னு 10 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ரிசார்ட் ஒன்று வச்சிருக்காரு. 200 அடி ரோட்ல அருள்முருகன் டவர்ஸ்னு ஒன்று வச்சிருக்காரு. ஒரே மண்டபத்துல 3 மண்டபம் இருக்கு. அவர் என்னுடைய மாணவன். ஒரு நாள் போன் போட்டேன், நீ ஒரு 1000 ரூபா கொடுத்தப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆவடியில் இருக்க ஒருத்தர் 1 லட்சம் பணம் கொடுத்துருக்காரு, நீனும் அப்படி இருக்கணும்னு விரும்புறேன்னு. யார் பேருக்கு செக் அனுப்பணும்னு கேட்பார். திருக்குறள் பேரவையில் அனுப்பிச்சிருப்பான்னு அனுப்பிச்சிட்டேன். இந்த பணம் சேர்க்கறது எங்களுக்கு ஒன்றும் நோக்கம் இல்லை. பணம் சேர சேர அது பேங்க்ல தான் இருக்கு. அதை யாரும் எடுத்து செலவு பண்றது இல்லை. அதுலேருந்து வர்ற வட்டி ஒரு 6000 எவ்வளோ போகிறது? இப்ப 7000 வருது. மீதி செலவுல இந்த மாத செலவுல என்ன பண்றோம்னா, இந்த மாதத்துல பிறந்த நாள் காணுகிற புரவலர்கள் இருக்காங்க, வள்ளல்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என் கைப்படவே வாழ்த்து கடிதம் அனுப்பிச்சிடுவேன். அதுல 2-3 பேரை செலக்ட் பண்ணி திருக்குறள் பேரவை விழா செலவுக்கு நீ கொஞ்சம் பணம் போட்டிருப்பான்னு சொன்னா பொருளாளர்கிட்ட நம்பர் வாங்கி பேங்க்ல போட்டுடுறாங்க. அப்படி ஒரு 30,000 ரூபாய் சேருது. தொடர்ந்து விழா ஒழுங்கா நடக்குது, மன்றம் ஒழுங்கா நடக்குது, பேரவை ஒழுங்கா நடக்குது. இன்றைக்கு கூட நம்முடைய வள்ளல் ராமலிங்கம் அவர்கள் ஒரு 5000 ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டார். வாங்க. முன்னாடியே இன்னும் ஒருத்தர், இவரு நம்முடைய புரவலர் தான். இவங்க அப்பா பேரை சொன்னாதான் தெரியும். குப்புசாமி என்னுடைய நண்பர். குன்றத்தூர்ல திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய வெங்கல சிலையை நிறுவுவார். அது மட்டும் இல்ல, வீடுகள் தோறும் திருக்குறளை எழுதி வச்சிருக்கிறவர். ஆண்டுதோறும் விழா நடத்தி கொண்டிருக்கிறார். குப்புசாமியின் பேர். அவருடைய மகன் திருவள்ளுவர். அவரும் நம்முடைய விழா செலவுக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவர்களையும் பாராட்டுகிறேன். நம்முடைய தட்சிணாமூர்த்தி முதல்ல புரவலரா இருந்தார், அப்புறம் வள்ளல் ஆயிரம். தட்சிணாமூர்த்தி வாங்க. நம்ம தட்சிணாமூர்த்தி கேமரா வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. அவர் பெரிய இன்ஜினியர். எந்த கூட்டத்துக்கும் வந்து போட்டோ எடுத்து உடனே அனுப்பிச்சிடுவார். நம்ம ராமலிங்கம் ராஜேந்திரன் இருக்காங்களா? வாங்க. அது போலவே அம்மாட்ட போன உடனே இதெல்லாம் விசாரிச்சாங்க. விசாரிச்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன். உடனே 10,000 எடுத்து நம்ம பொருளாளர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் உங்களை பணம் கேட்கணும், மெம்பரா சேர்க்கணுங்கிறது நான் போறது இல்லை. அவங்களுக்கு தெரியணுமேன்னு கேட்டதுக்காக சொன்னேன். அப்படி சொன்னபோது அவர்கள் 10,000 எடுத்து வழங்கினார்கள். அவர்களுக்கு புரவலர்
வள்ளல் 2 பட்டையும் வழங்குவோம். அம்மாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். நம்ம இணைச் செயலாளர் சொன்னார், டெஸ்ட் பேபி மற்ற விஷயங்கள்லாம் சொன்னார். திருக்குறள்ல மக்கள் பேருன்னு ஒரு அதிகாரமே இருக்கு குழந்தை பற்றி. கொரோனா நூற்றுல குழந்தைகளுடைய அருமை பற்றி ஒரு அழகான பாடல் பாண்டியன் அறிவுடை நம்பிங்கிறவன் பாடியிருக்கான். அந்த பாடலை மட்டும் நான் படிச்சிடுறேன், அம்மாவுக்கும் தெரியணும். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும், நிறைய பணம் வச்சிருந்து எல்லாரோடையும் சாப்பிடுற அளவுக்கு வசதி படைத்தவர் ஆயினும், இடைப்பட குறு குறு நடந்து குழந்தை சிறுகை நீட்டி, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட திருக்குறளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல். குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம்பாழ் நாளே. குழந்தை இல்லைன்னா எவ்வளவு பெரிய துன்பங்கிறத சங்ககால புலவர் பாடினாரு. அந்த பாடினவர் அரசன் பாண்டியன் அறிவுடை நம்பி புராணம் 188ஆம் பாடல். அப்படி குழந்தை இல்லை என்கிறவங்களுடைய சிரமத்தை பல பேருக்கு தெரியாது. அவர்களுடைய வீட்டிலே விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய ஜமுனா அம்மா அவர்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 18,000 தம்பதிகள். குழந்தை இல்லை, பல முயற்சிகள் பண்ணணும், பலரையும் பார்த்தோம், பல மருந்துகளை சாப்பிட்டோம் அப்படின்னு ஏக்கத்தோடு வருகிறவர்களுடைய ஏக்கத்தை தீர்த்து அவர்களுக்கு தகுதி உள்ளவர்களாக்கி சித்த மருத்துவம் மூலம் அவர்களுக்கு மருந்து கொடுத்து பழங்கால முறைகளை கடைபிடிக்க சொல்லுவார்கள். அதுதான் வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். இப்ப என்னுடைய நண்பர் குடும்பம் ஜெர்மனில இருக்கு, அவங்கள இப்ப கேட்ட அனுப்பிச்சேன். எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த டெஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அம்மா எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் உங்க குறையை கண்டுபிடிச்சி மருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி மருந்து கொடுக்கிற போது, நீங்கள் கடையில வாங்குகிற பொடியை பயன்படுத்தக்கூடாது, அது கலப்படமா இருக்கும், நீங்களே அம்மியில அரைக்க வேண்டும், ஆட்டுக்கல்ல அரைக்க வேண்டும், அதுபோல மண் பாண்டங்களிலே சமைத்து உண்ண வேண்டும். அதான் அம்மாட்ட போனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சென்றவர்கள் எல்லாம் ஜெயித்திருக்கிறார்கள், சென்றவர்கள் எல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள். ஒரு 5-6 மாதங்களிலேயே அவர்கள் கருவுற்று வடபழனியில் உள்ள விஜய் ஹாஸ்பிட்டலே அவர்களுக்கு பதிவு செய்து கொள்கிறார்கள். அங்க சித்தா பேபி வார்டுன்னே ஒரு வார்டு. அப்படி குழந்தை பெற்றவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போறாங்களே இல்லையோ, எங்க ஜமுனா அம்மா வீட்டுக்கு வராங்க. ஜமுனா அம்மா கையில குழந்தைய கொடுத்து சாட்சா நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உலகத்துல இடையே இல்லை. அதுதான் புறநானூற்று புலவன் பாடுகிறார். நம்ம வள்ளுவர் பாடலார் 10 பாடல், முதல் பாடலே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல பெரிய செல்வம் குழந்தை செல்வம் தான் வள்ளுவர் முதல்ல தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறார். அப்படி 18,000 தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க மூலிகை குழந்தைகள் ஒரு 18 இருந்தாங்க, இப்ப இல்லை. அதுல வாசகருடைய கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தார்கள். அப்பப்ப பிறக்கிற குழந்தைகளுடைய போட்டோவை போட்டாங்க.
அதோடு அம்மாவோட யாரோட பழக்கம் இருக்கு யாரோட பழக்கம் இல்லைன்றது அவங்களுடைய இப்போ ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அதை பார்த்தா இந்தியாவில் இருக்க எல்லா தலைவருடைய போட்டோவும் அதுல இருக்கு. அம்மா கூட, நம்ம சாவித்திரி அம்மா போட்டோ கூட இருக்கு. நம்ம சுப்ரத்தன் அம்மாவுடைய தோழி அவங்க நடிகை சாவித்திரி. அது போல பெருந்தலைவர்கள் எல்லா தலைவருடைய போட்டோவும் அதில் வருது. அந்த அம்மாவை பாராட்டுறதில்லை. அதை எடுத்து சொன்னா ஒரு நாள் 2 நாள்ல முடியாது. அப்படி மிகப்பெரிய புகழுக்கு காரணமான அம்மாவை நம்முடைய திருக்குறள் பேரவை பாராட்டுவதிலே பெருமை கொள்கிறது. தன்னுடைய 2 பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்கி வச்சிருக்காங்க. அதோடு நாங்க போன போது ஒரு 15-20 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்க 2 பேரும் கூப்பிட்டாங்க, ரவியையும் அண்ணியும் கூப்பிட்டு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கட்டாயம் நான் வந்துடுறேன். நாங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம், மாதத்துல 4வது ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் நடத்துறது. அப்படிதான் 28 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்பதான் ரவி வந்து இளங்கோவனுடைய மகன் சொன்னேன். எப்பயோ நடந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க தலைவர் இளங்கோவன் தான் நிறுவன தலைவர். அவர் தான் 25 வருஷமா இந்த மன்றத்தை நடத்திக்கிட்டு இருந்த. இப்போ முடியலைங்கிறதுக்கு ஓய்வுல வீட்டுல இருக்க. அவங்கள பத்தி சொன்ன உடனே என்னுடைய 2 பிள்ளைகளும் இளங்கோவன் தான் படிச்சாங்க. இளங்கோவன் வீட்டுக்கு போய் நான் அட்மிஷன் கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, படிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தேன் அப்படின்னு எங்களுக்கு நெருக்கமா வந்துட்டாங்க. அம்மா சொன்னாங்க, என்கிட்ட படிச்சேன்னு சொன்னாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. அப்படி பல விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை பாராட்டுவதில் அவர்களுக்கு பெருமை இருக்கிறதே இல்லையோ, எங்களுக்கு பெருமை நிச்சயம். அவர்களுடைய அன்பு, இரக்க உணர்வு, இல்லாதவர்களிடம் காட்டுகின்ற பரிவு, இவை அனைத்தும் ஒரு டாக்டருக்கு மேலே இருக்கணும். அது அம்மாட்ட முழுக்கம் இருக்கு. அந்த வகையிலே அவங்களை பாராட்டுவதிலே மன்றம் திருக்குறள் பேரவை மிக பெருமைப்படுகிறது. அவர்களுக்கு இப்பொழுது பாராட்டு மடல் படித்து வழங்க இருக்கிறேன். எல்லாரும் கொடுத்தாச்சா? கொடுத்துருங்க. சரி, ஒன்றும் இல்லை, நீங்க கையில வச்சுக்க. செங்கல்பட்டு உட்காருங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் என்னும் ஊரில் டாக்டர் வி ஆஞ்சநேயலு, டாக்டர் வி சுப்புரத்தனம் என்னும் இணையருக்கு தம்பதிகளுக்கு 31/8/1955 ஜெம்மி அம்மா என்ற ஜமுனா 5வது குழந்தையாக பிரசவமாளாக பிறந்தார். வீட்டில் எல்லாரும் அவங்கள ஜெம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க அவங்க அப்பாவை ஆஞ்சின்னு கூப்பிடுவாங்க. டாக்டர் ஆஞ்சநேயலு மற்றும் டாக்டர் சுப்புரத்தனம் அம்மாள் ஆகியோரின் எதிர்பார்ப்பு ஜமுனா டாக்டர் ஆக வேண்டும் என்பது. பெற்றோர்கள் வழிகாட்டுதலுடன் சிறந்த மருத்துவராக ஆகியிருக்கிறார். சித்த மருத்துவத்தில் உயர்ந்த பட்டம் பெற்றுள்ளார். இவர் சிந்தனை முழுதும் கருத்தரிக்க இயலாத நிலைமையை போக்கும் ஆராய்ச்சிகளாகவே அமைந்தன. ஒவ்வொரு கருப்பையும் தங்கள் குழந்தைகளை சுமந்ததற்காக கர்வப்பட வேண்டும். அப்போதுதான் தாய்மை தூய்மை அடையும் என்று நம்முடைய பழைய சீஃப் செக்ரட்டரி சொல்றாங்க இறையன்பு. இவர் 50 ஆண்டுகளுக்கு மேல மருத்துவ தொண்டில் வெற்றிகரமாக 18,000 தம்பதிகளுக்கு குழந்தைகள் பெறுவதற்கான பயணத்தில் உதவியுள்ளார். இவரது தனித்துவமான அணுகுமுறை மற்றும் கருவுறுதல் சிக்கல் பற்றிய ஆழமான புரிதல் இவரை நிபுணத்துவம் மிக்க சித்த மருத்துவராக ஆக்கியுள்ளது. இவரின் பணிக்கான அர்ப்பணிப்பு சித்த மருத்துவம் மற்றும் கருவுறுதல் துறையில் ஒரு முன்னணி மருத்துவராக உறுதிப்படுத்தியுள்ளன. இந்தியாவுக்குள்ளேயும் பல இடங்களுக்கு போயிருக்காங்க, ஜப்பானுக்கும் போயிருக்காங்க, வெளிநாட்டுகளுக்கும் போயிருக்காங்க. சித்த மருத்துவம் என்பது தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கிய அம்சமாகும். மூலிகை குழந்தைகள் என்ற இதழில் 7 வருடங்களாக பயனுள்ள கட்டுரைகளை எழுதி வருகின்றார்.
ரொம்ப அருமையா தமிழ் எழுதுவாங்க. 21 ஆண்டுகள் அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நானே திணற அளவுக்கு தமிழ் எழுதுவாங்க. ஆங்கில விஷயங்கள்லாம் படித்து அதை தமிழ்ல தனித்தமிழ்ல மொழிபெயர்த்து உடல் நலம் பற்றிய மருத்துவம் பற்றிய புதிய வழிகளில் பேசுவதற்கு இவரது எழுத்து மக்களுக்கு உதவி உள்ளது. உடல் நலம் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் உரையாடல்களை ஊக்குவிக்கவும் இந்த இதழை தொடங்கினார்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், தமிழ் மற்றும் ஆங்கில இதழ்களில் இடம்பெற்றுள்ள அரிய கட்டுரைகள் மற்றும் பல தகவல்களை தரும் புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்கள் மூலம் இவர் தனது தனித்துவமான மருத்துவ முறைகளின் நன்மைகளை பகிர்ந்து வருகிறார். அப்ப எல்லாம் அம்மா சினிமா பார்க்கறது ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அப்பாவோட அம்மாவுக்கு தெரியாமையே பல சினிமாக்கள் பார்த்திருக்காங்க. மலடு நீக்கம் என்னும் தலைப்பில் இவரது விரிவான ஆய்வு கட்டுரை தற்போது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் பதிப்பாய்வுகள் உள்ளது. இவரது ஆய்வறிக்கையின் கண்டுபிடிப்புகள் மற்றும் நுண்ணறிவு மருத்துவ சமூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும். இதன் விளைவாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் என்ற பெயர் சர்வதேச அளவில் அங்கீகாரமும் முக்கியத்துவம் பெற உள்ளது. எதிர்காலத்தில் மருத்துவ ஆராய்ச்சி துறையில் இவரது நல்ல பெயரையும் செல்வாக்கையும் மேம்படுத்தும். இந்த முக்கிய ஆய்வு பகுதிக்கான இவரின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டு விவாதிக்கப்படும். அன்னையும் பிதாவும் முன்னறி தீபம் என்னும் ஆண்டோர் வாக்கு பாசமுடன் பெற்று வளர்த்த தலை சிறந்த ஆக்கிய தந்தை டாக்டர் ஆஞ்சநேயலு, தாயார் டாக்டர் சுப்பரத்தினம் அவர்களின் அழகான சிலைகளை மருந்தீஸ்வரர் திருமண மண்டபத்தில் அமைத்து அவர்கள் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார். மருந்தீஸ்வரர் கல்யாண மண்டபம்னு அனகாபுரத்தில் இருக்க பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு 4 வீடு தள்ளி அங்க அருமையான சிலை வைத்து சண்டமாக பெரிய விழா கொண்டாடினாங்க. நாள் பூரா செலவு. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் என சொல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவர் விளங்குகிறார். நமது திருக்குறள் பேரவையின் நிறுவன தலைவர் தேப்போ இளம்புவன் அவர்கள் நீண்ட காலம் சிறப்பாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த தாம்பரம் ஜெயகோபால் கரோடியா தேசிய மேல்நிலைப் பள்ளியில் இவர் பெற்றோராஜ் சங்க தலைவராகவும் சிறப்பாக பணி செய்தார்கள். இவருடைய மக்கள் டாக்டர் முரளி கிருஷ்ண பாரதி, டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயலு நமது நிறுவன தலைவரின் மாணாக்கர்கள். மிகச்சிறந்த மருத்துவரான இவர் வள்ளுவர் வழியில் வாழ்க்கை நடத்துபவர். அன்பும் அருளும் நிறைந்த மக்கள் சேவை செய்வதில் அளவில்லாத ஆர்வம் உடையவர். தாய் தந்தையர் மீது எல்லையில்லாத பக்தி உடையவர். அவர் தந்தை செய்த பணியை தலையாய பணியாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் ஒளி விளக்காக திகழ்பவர். எனவே இப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய சித்த மருத்துவ திலகம் டாக்டர் யமுனா அவர்களின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்த குரோம்பேட்டை திருக்குறள் பேரவை இவரை போற்றியும் பாராட்டியும் வாழ்த்தியும் திருக்குறள் அறம் விருது வழங்கி மகிழ்கிறது. இப்படி இருக்கு. தட்சிணாமூர்த்தி எடுத்துங்க. சாதனை மருத்துவர் டாக்டர் வி ஜமுனா. அந்த புறநானூறு படிச்சுட்டேன். திருக்குறள் அறம் விருது 50 ஆண்டுகளுக்கு மேலாக 18,000 தம்பதியருக்கு சித்த மருத்துவ மூலிகை மூலம் மகப்பேறுடைய சாதனை புரிந்தவரான சித்த மருத்துவ திலகம் டாக்டர் வி ஜமுனா அவர்கள்.
சான்றோர் பெருமக்களே, இது ஆராய்ச்சி பதிப்பு. ஆமா, நண்பர்களே, யமுனா அவர்கள் அம்மா அவர்கள் இந்த நூற்றாண்டினுடைய தலை சிறந்த அடையாளம். அவர்களை பாராட்டுவது திருக்குறள் பேரவை பெருமைப்படுகிறது. அடுத்து நம்முடைய அறிவானந்த் அவர்கள் அவரே சொல்லுகிறார், வயசாயிடுச்சு எனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அவருக்கு என்ன வயசுன்னா 83 வயசு. என்னுடைய வயசு அவருக்கு தெரியாது. நாடக உலகத்திலே எம்.ஆர். ராதா கிட்ட பணியாற்றுவது ரொம்ப சிரமமான விஷயம். அதோடு இலங்கேஸ்வரன் மனோகரட்டியும் பணியாற்றுவது ரொம்ப சிரமமான விஷயம். 1955, 60 ஆண்டுகளிலே நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது குமரி அனந்தன், பழநெடுமாறன், விடுதலை ஆசிரியர் வீரமணி எல்லாம் என்னோட படித்தவர்கள். இவருக்கு நாடகம் எழுதி கொடுத்த ஒரு பேர் என்ன, ஆர் அழகப்பன் என்னோட வகுப்பில் 5 ஆண்டுகள் படித்தவர். இந்த நாடகங்கள்லாம் நடக்கிற போது அந்த 5 ஆண்டுகளும் அண்ணாமலையில படிக்கிற போது என்னுடைய உறவினர் நாடக கம்பெனி ஒன்று நடத்தினார். அதுக்கு நான் தான் மேனேஜர். சாயங்காலம் 5 மணிக்கு அண்ணாமலை ஸ்ரீ கார் வந்துடும், போயிடுவேன். இலங்கேஸ்வரம் நாடகத்தை 2 நாளைக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் இலங்கேஸ்வரம் நடிகர் வேற ஒரு இடத்துல இருப்பார். மற்றவங்க எல்லாம் மேடைக்கு வந்துருவாங்க, மேக்கப் போட்டு தயாரா இருப்பாங்க. 2000 அவங்களுடைய மேனேஜர் வைத்தியநாதன் ஒரு ஐயர் இருந்தார். அவர்கிட்ட எண்ணி கொடுத்தாதான் அவர் போய் கார்ல கூப்பிடுறா இலங்கேஸ்வரம் மனோகர். அப்படி 2 நாள் சிதம்பரத்துல நாடகம் பார்க்கறதுக்கு ஆளுங்க அதிகம் இல்லை. அதனால எங்களுக்கு 2ஆம் நாளும் நஷ்டம். 3ஆவது நடத்துறதுக்கு அவரே இலங்கேஸ்வரம் மனோகர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறமும் நஷ்டம். அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா எனக்கு வேண்டிய நண்பர், அவரை போய் பார்த்தேன். அதுக்கு என்ன போட்டுல ரத்த கண்டி முதல் நாள் போட்டோம். அப்ப இலங்கேஸ்வரம் மனோகருக்கு 1500 வசூலாச்சு. நடிகர்கள் எம்.ஆர். ராதா நாடகத்துக்கு 3500 வசூலாச்சு. பணத்தை எண்ணி ரெடியா கொடுக்க போறேன். 1000 ரூபாய 1000 தான் கேட்டேன். ஆசை வச்சுக்கியா, முதல்ல மணி அடியா நாடகம் நடத்தினார். 2ஆம் நாள் 3ஆம் நாள் நடிச்சு மிகப்பெரிய கலெக்ஷன், பழைய நஷ்டங்கள்லாம் திருத்தோம். அதுக்கப்புறம் டி.ஆர். மகாலிங்கத்தை போய் பார்த்தேன். இதெல்லாம் 1955, 60. அப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருந்தார் அவர். 3 அடுக்கு மாளிகை, 14 கார் வச்சிருந்த மகாலிங்கம் சிரம தசையில இருந்தார். நாடகம் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டேன். அதுக்கு என்ன நடத்திடலாம், அங்க லோக்கல்ல வள்ளி திருமணம் நடத்துற நாடகக்காரங்களை ரெடி பண்ணிக்கோ, நான் வந்துடுறேன்ட்டு. வெறும் வெள்ளியில ஒரு வேலை எடுத்துக்கிட்டு எஸ்.டி. ராகவன் ஒருத்தர் நாடகம், அவர் அழைச்சிட்டு வந்துட்டார். 4 நாள் நாடகம் போட்டோம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் வந்தது, அவ்வளவுதான் போய் சௌரியமா நாடகம். ஆக நாடகம் நடத்துவதில் உள்ள சிரமங்கள் எனக்கு தெரியும். அதே போல ஏ.பி. நாகராஜன் ஒரு நடிகர் இருந்தார்.
எங்க ஊர் சிதம்பரத்துல வந்துதான் அந்த நாடக கம்பெனி கலைஞ்சுது. ஹோட்டலுக்கு பணம் கொடுக்க முடியல, தங்கியிருக்க இடத்துக்கு பணம் கொடுக்க முடியல, தியேட்டருக்கு பணம் கொடுக்க முடியலன்னு எல்லாம் சிரமம். அந்த பொறுப்பினை என்னுடைய அண்ணன் ஏற்றுக்கொண்டு அவர் வீட்லயே 6 மாசம் ஏபிஎன்னை தங்க வச்சு எம்ஏ வேணும் கோயம்புத்தூர்ல இருந்து கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் 4 சினிமாவை எடுப்பதற்காக எங்க ஊர்ல இருந்து அவரை அடிச்சு வச்சோம். அதனாலதான் ஏபி நாகராஜன் எனக்கு ரொம்ப வேண்டியவர். பின்னால படப்பையில நான் வேலை செஞ்சேன். இளம்புவனும் நானும் பள்ளிக்கூடத்துல இருந்தோம். அங்க ஜெமினியினுடைய எஸ்டேட் இருக்கு. அதுல விளையாட்டு பிள்ளை சினிமா எடுக்கிறதுக்காக ஏபி நாகராஜன் வந்திருந்தார். ரேக்லா ரேஸ் ஒன்று நடக்கும், விளையாட்டு பிள்ளைங்க ஆகும் உங்களுக்கு. அந்த ரேக்லா ரேஸ் ஒன்று நடக்கிற போது நிறைய கூட்டத்தை காட்டும். அந்த ஊர்ல 10 ரூபா கொடுத்து கூப்பிட்டாங்க, ஒருத்தரும் வரல. அதுக்கப்புறம் எங்களை வந்து என்னையா இளம்புவனை பார்த்து உங்க பிள்ளைங்களாம் ஆட்சி வாங்கன்னு. நாங்கள்லாம் ஆட்சி வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். மத்தியானம் சாப்பாடு போடுவோம், பஸ்ல ஆட்சி போவோம், திருப்பி கொண்டாந்து கொடுப்போம். எங்களை நம்பி பிள்ளைங்களை வச்சிருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது நன்மை உண்டுன்னா நாங்கள் வருவோம் அப்படின்னு என்ன செய்யணும்னா ஒரு 2000 ரூபா ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துட்றோன்னா ஓலைப்பட்டா போட்டு கொடுப்பீங்க, டொனேட்டட் பை வாசன் ட்ரஸ்ட்ன்னு இருக்கும். 2 வருஷம் கழிச்சு அந்த போர்டு தான் இருக்கும், ஷெட்டு இருக்காது. அப்ப என்ன செய்யணும்னா அப்ப பாலசுப்ரமணிய வாசனுடைய பிள்ளை இருந்தார். 2 வகுப்பறை கட்டி கொடுக்கணும், அதுக்கு தயார்னா நீங்க சொல்லுங்க நாங்க வரோம். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. 3 நாள் பிள்ளைங்களை அழைச்சி போய் இந்த ஷூட்டிங் ரொம்ப பிரமாதமா நடந்தது. 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களாம் போயிட்டாங்க. மேனேஜர் இருந்தார், அந்த எஸ்டேட் மேனேஜர். நீங்க போங்க ஸ்டுடியோல போய் பாருங்கன்னா. மெட்ராஸ் ஸ்டுடியோவை பத்தி எனக்கு தெரியும், கேட்லேயும் எடுத்துருவோம். நீங்க பாலசுப்ரமணியத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா நான் போய் பார்க்குறோன்னு. அதே மாதிரியே கடிதம் கொடுத்தாங்க. நானும் இளங்கோவன் போய் பார்த்து படப்பையில இப்ப இருக்கிற முன்னாடி கட்டடம் நாங்கள் 2 பேரும் கட்டினது தான். ஆக நாடகம் நடிப்பதிலையும் எழுதுவதிலையும் பெரிய சிக்கல் இருக்கு, சிரமம் இருக்கு. அதுல வென்று வந்தவர் நம்முடைய அறிவானந்தம்னு சொல்லத்தான் இவ்வளவு விஷயம். ஆக இப்பொழுது நம்முடைய டாக்டர் ஜமுனா அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். அதன் பிறகு டாக்டர் நம்ம அறிவானந்தம் அவர்கள் திருக்குறள் நெறி பற்றி பேசுவார்கள்.